ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி எபிசோடு 23 பார்க்கலாம். போன எபிசோடு கடைசியில நம்ம ஹீரோ தனியா ஒரு டீம் உருவாக்கி அதுக்கப்புறம் சண்டை போட போறேன்னு சொல்ல டக்குன்னு அந்த எம்பரர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு வந்துட்டு அப்பா என்னப்பா நீ எங்க டீம்ல சேரதானே சொன்ன, நீ என்ன இப்போ தனியா டீம் உருவாக்குறேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வர நம்ம ஹீரோ அப்ப ஆலிஸ் வேம்பேர்ட் இருந்து அந்த பிளட் மேஜிக் பவரை வாங்கிட்டு சும்மா ஒரு காட்டுவாரு பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த எம்பரர் மிரண்டு போயிருப்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங் நம்ம ஹீரோ அந்த பிளட் மேஜிக்கை சும்மா பயங்கரமா யூஸ் பண்ண அதை பார்த்து எம்பரர் பயந்து போயிருவான். ஐயோ இவனை கொண்டுருவான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்க நம்ம ஹீரோவோ ஆமா என்கிட்ட வந்து ஏதோ கேட்டியே, என்ன கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க அதை கேட்டு அந்த எம்பரர் ஐயா நான் ஒன்னும் கேட்கலையா, என்ன உயிரோடு விட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவானா. அதை கேட்டு நம்ம ஹீரோவோ அப்பாடா பயந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரா. அவன் அங்கிருந்து போகும்போது நம்ம ஹீரோ பார்த்துட்டு டேய் நீ என்ன ஏமாத்திட்டு இல்ல இருக்கு உனக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருவானா. அப்புறமா நம்ம ஹீரோ ஒரு தனி டீம் உருவாக்கி அந்த தனி டீமுக்கு மிரட்டல் அடி வீரன் சொல்லிட்டு பேரை வைக்க கட் பண்ணா சைனால இதுக்கு முன்னாடி இந்த மான்சன்லாம் வந்து அட்டகாசம் பண்ணிச்சு பாத்தீங்களா, அந்த சிட்டியவே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இறந்து போன மக்கள் எல்லாத்துக்குமே அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம அலிஸ் வேம்பேர் இருக்கா பாருங்க, அவ கட்டில படுத்துட்டு சோ ரொம்ப டயர்டா இருக்குது சண்டை போட்டு அப்படி சொல்லிட்டு படுத்து கிடக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன செய்வாரு, மிரட்டல் அடி வீரன் சொல்லிட்டு ஒரு டீம் உருவாக்கினார் பாத்தீங்களா, அந்த டீமுக்கு வேலைக்கு ஆட்களை சேர்த்துட்டு இருக்காரு. யாரு நம்ம ஹீரோட்ட தான் இருக்காங்களே எல்லா அப்ரசன்டியும், அந்த அப்ரசன்டிக்கு எல்லாத்துக்குமே அப்படி மெயில் அனுப்புவாரு. டே என் டீம்ல இருந்து சேர்ந்துக்கோ அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் அனுப்பிடுவாரா. அங்க எல்லாத்துக்குமே போகும். யூரி அப்புறமா அந்த லீ இருக்கான் பாருங்க, யோ பொண்ணு, இவங்க எல்லாத்துக்குமே போகும். அவங்க எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நம்ம தெரசா மட்டும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேற ஒரு டீம்ல இருக்காங்க போல இருக்கு. அது சொல்லுவாங்க நான் ஏற்கனவே வேற ஒரு டீம்ல இருக்கேன், நான் வர முடியாது அப்படி சொல்லிடுவாங்க. தெரசா மட்டும் நம்ம ஹீரோ டீம்ல இல்ல. அப்புறமா அனுஷ்காக்கும் போகும் பாருங்க, அனுஷ்காவும் ஒத்துக்குவா. அப்புறமா வேப்பேர் அலிஸ் இருக்கா பாருங்க, அவ அப்படியே மல்லாக்கப்படுத்தி விட்டதை பார்த்துட்டு யோசிப்பா. அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வரும், ஆமா இவர் ஒரு மனுஷன், அப்படி இருக்கும்போது என்னோட பவர் எப்படி ஒரு கடன் வாங்கி யூஸ் பண்ணாரு, அதை விட்ட கேட்டாகணும் அப்படின்னு சொல்லி கேட்க போவா. பார்த்தா கிளிச் ஆயிரும். இந்த சோழ லெவலில் வர மாதிரியே கிளிச் ஆனவன ஐயோ இதை கேட்க கூடாதோ அப்படின்னு சொல்லி நின்றுப்பாளா. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ அடுத்து என்ன 7வது ஃப்ளோரை முடிச்சாச்சு, அடுத்து 8வது ஃப்ளோர் தான், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போவார். யாருக்கிட்டனா அந்த காப்ளின் கிட்ட தான். ஒரு லெட்டர் கொடுத்துட்டு 5வது ஃப்ளோர்ல ஒருத்தன் இருப்பான் அவங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்ல அது எதுக்குடா நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சுட்டு இருப்பாரா. வேற வழியில கொடுத்து தொலைறேன் அப்படின்னு சொல்ல கட் பண்ணா நம்ம ஹீரோ 5வது ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு குகைக்குள்ள போறான். பார்த்தா அங்க ஒருத்தன் அப்படி இந்த உச்சிக்கு மேல நின்று இருப்பான். அவன் வந்து நின்று நம்ம ஹீரோ வந்துட்டியா வா 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 அப்படின்னு சொல்ல அவன் பார்த்துட்டு டேய் யாரா நீ எதுக்கு அங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இவன் 5th ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு குரூப்போட லீடரு. இவனோட பேரு யாங். பாக்குறதுக்கே பக்கா மாசா இருக்கான் பாருங்க. பின்னாடி பாருங்க நிஞ்சா கிட்ட போட்டு நிறைய பேர் நிக்கிறாங்க. அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன பிசினஸ் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து நீட்டுவாரு பாருங்க. அப்புறமா அந்த யாங் எப்படிப்பட்டவன் காட்டுறாங்க, அவங்க குரூப்பே ஒரு ஹெவன் டீமன் பவர் இருக்கிறவங்க. அதுல இவன் தான் ரொம்ப லோவர் ரேங்க்ல இருக்கான். இவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. எப்படியாச்சும் நான் ஜெயிச்சு முதல் இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு, நான் எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு அவன் மனசுல யோசிச்சுட்டே இருப்பான். அந்த மாதிரியான ஆள் தான் இந்த யாங்க்கு. நம்ம ஹீரோக்கு அந்த சிஸ்டம் இதை ஃபுல்லா காட்டிடும். அந்த புக்கை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோக்கு அவனோட பவரை காப்பி பண்ணணும். அவன்கிட்ட ஹெவன் டீமன் பவர், மார்ஷல் ஆர்ட்ஸ் பவர், டிஃபென்ஸ் பவர், இந்த மாதிரி நிறைய பவர் இருக்குதா. அதுக்கு என்ன பண்ணணும்னு சிஸ்டம் சொல்லுது, நீங்க அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். அவன் எல்லாத்திலையும் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் இடத்துல வருவான் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அவ்வளவுதானே அதுக்கு தான் அந்த புக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரா. அதை அவன் புக்கை வாங்கிக்கிட்டு அந்த யாங்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோவோ ஸ்வாட் மாஸ்டர் யங்கஸ்ட் சன் எப்படி அந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி ஜெயிக்கிறாருன்றத கதை தான் இந்த கதை. இதை நீ படிச்சா நீ கண்டிப்பா எல்லாத்தையும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அவன் சந்தோஷப்பட்டுட்டு அப்படியா நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன், இதை படிச்சா நான் நம்பர் 1க்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவானா. அந்த நம்பிக்கை அவனுக்கு கிடைச்சிருமா. அந்த நம்பிக்கை கிடைச்சோன்னா நம்ம ஹீரோக்கு அந்த அவனோட பவர் காப்பி ஆயிரும். அப்புறம் அந்த புக்கை திறந்து பார்த்தா அந்த புக்ல ஏதோ குழந்தைங்க கதை மாதிரி இருக்கும். நான் ரோட்ல ஒரு பூனையை பார்த்தேன், அந்த பூனைக்கு பப்பின்னு பேர் வச்சேன், அப்புறம் அந்த பூனையை நான் புரண்டி விட்டுச்சு, நான் அந்த பூனையை விரட்டி விட்டேன் அப்படின்னு அந்த கதை இருக்குமா. அதை பார்த்துட்டு அவன் கடுப்பாயிருவான். என்னடா என்னையே ஏமாத்துறியா அப்படி சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ நான் உன்னை ஏமாத்தலடா, நான் யார் தெரியுமா, உங்க ஹெவன் டீமன்ஸோட பெரிய லீடர்டா, நான் கொஞ்ச நாளா காணாம போயிட்டு இருந்தேன், இப்பதான் திரும்ப வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அவன் கடுப்பாயிருவான். டே அவர் எவ்வளவு பெரிய ஆளு, நீ போய் சொல்றியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவன் அட்டாக் பண்ண போவான் பாருங்க. நம்ம ஹீரோ அதை டாஜ் பண்ணிட்டு அந்த ஹெவன் டீமன் பவரையும் நம்ம ஹீரோட ஸ்வாட் பவரையும் அப்படி மிக்ஸ் பண்ணி ஓங்கி ஒரு அடிப்பாரு பாருங்க. அடிச்ச அடியில அந்த மலையை சும்மா பேந்துக்கும். அந்த அளவுக்கு பயங்கரமான அடி. பார்த்தா அவன் செத்துட்டான்னு நினைச்சா நம்ம ஹீரோ அவனுக்கு பக்கத்துல இருக்க மலையில தான் அடிச்சிருப்பாரு. அங்க ஒரு பெரிய ஓட்டையா இருக்கும். அதை பார்த்துட்டு அவன் முடிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோ இப்பயாச்சும் என்ன நம்புறியா அப்படின்னு கேட்க அவன் அப்படியே மண்டி போட்டுருவான். அவன் கூட இருக்க எல்லாருமே மண்டி போட்டு நீங்களா உங்களை ஒரு வழியா நான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு என்ன இவனுங்க இவ்வளவு முட்டாளா இருக்கானுங்க, இந்த குரூப் காரங்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி தான் போல இருக்கு, எது எப்படியோ 8வது ஃப்ளோருக்கு எனக்கு தேவையான போல நான் என்கிட்ட வந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்ல கட் பண்ண அந்த 8வது ஃப்ளோர் எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. அந்த குறுகலான வழியெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த குழப்பம் பாத்தீங்களா, அந்த வழியெல்லாம் இருக்குது. பெரிய வழி, அது 10,000 கிலோமீட்டர் இருக்குது. அப்புறம் பார்த்தா காடு இருக்குது, காட்டுக்குள்ள டைனோசர் இருக்குது, சிங்கப்புலிலாம் இருக்குது, அப்புறமா ஊர் இருக்குது,
ஊர் மக்கள் சந்தையெல்லாம் இருக்குது. அங்க பார்த்தா மெலினா வந்துட்டு இருக்கா. அதான் டீமன் ஹியூமன்ஸ் நம்ம ஹீரோட அப்பர் சண்டி. அவ அங்க வந்து பொருளெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அங்க நம்ம ஹீரோ அவளுக்கு பின்னாடி வந்து நின்றுவாரு. அதை பார்த்துட்டு ஐயோ இவனை இங்க வந்தா அப்படி சொல்லிட்டு கண்ணாடியை மாட்டிட்டு அங்கிருந்து ஓடுவாளா. நம்ம ஹீரோ ஏன் எங்க ஓடுற, நான் அவனை பார்த்துட்டு அப்படின்னு சொல்ல, இல்லைங்க இங்க ஷாப்பிங்க்கு வந்தேன், நம்ம சண்டை போறதுக்கு தேவையான பொருளா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, சரி 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 அப்படியா, யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மெலினா அவ இருக்கா பாருங்க, கத்தி எடுத்து பட்டாரம் நம்ம ஹீரோ பார்த்து வீசுவா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு பின்னாடி அப்படி டார்க் கலர்ல சேடோ மாதிரி இருக்குங்க. இதுக்கு முன்னாடி அந்த தாடி வச்ச தாத்தாக்கு பின்னாடி இருந்தா பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு உருவம். அது மேல வீச நம்ம ஹீரோவும் பயப்படாத பயப்படாத, நான் தான் இவ்வளவு கூட்டு வந்தேன், அந்த குரூப் இருக்காங்க பாருங்க, அவங்க குரூப்ல இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, பார்த்தா அந்த சேடோ அப்படியே ஒரு பொண்ணா மாறிடுது. அவங்க குரூப்ல நிஞ்சாலாம் எப்படி இருந்தாங்க அந்த மாதிரி இருக்கா அந்த பொண்ணு. அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டா அந்த யாங் இருக்கா பாத்தீங்களா, அவன் தான் அனுப்பி வச்சிருக்கான். இவகிட்ட சோடா யூஸ் பண்ற பயங்கரமான பவர்லாம் இருக்கு. நம்ம ஹீரோ இவரோட பவரை காப்பி பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹீரோ இவரோட நம்பிக்கை பெறணும். நம்ம ஹீரோ இவரோட நம்பிக்கை நான் எப்படி பண்றது அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அவருக்கு பாத்தீங்களா மெலினா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இது என்ன ட்ரெஸ் நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு தொட்டு பார்க்க போவா. டக்குன்னு பார்த்தா ஜாக்கி சான்ல வர சேடோ கான்ஸ் மாதிரி சேடோல இருந்து அந்த வாரியர்ஸ் எல்லாம் வருவாங்க பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த மெலினா என்னது இவ்வளவு பேர் வராங்க, ஓ உங்க லீடர் தொடக்கூடாதோ, சரிப்பா நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அந்த மெலினா நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷங்க, மறுபடியும் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருந்தா பாப்போம் சரியா, சரி நான் வரட்டா டாடா பாய் பாய் அப்படி சொல்லிட்டு மெலினா போவாளா. பார்த்தா நம்ம ஹீரோ மூஞ்சில அந்த பிச்சாங்க வச்சிருப்பாருல அந்த மேஜிக் யூஸ் பண்ணி அவளை கூப்பிட்டுருவாரு. எங்க போற அப்படின்னு சொல்ல அவ அழுதுட்டு இருப்பா. என்னை விட மாட்டீங்களா, சரி வாங்க போவோம் அப்படி சொல்லிட்டு மெலினா நம்ம ஹீரோ கூட போவாளா. அங்க பார்த்தா என்ட்ரன்ஸ் இருக்கும். அங்க நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு வாங்க நம்ம உள்ள போலாம், உள்ள இன்னும் 20 கிலோமீட்டர் போகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போக கூட அந்த பொண்ணு போயிட்டு இருப்பா. அந்த பொண்ணோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீகா, அதுதான் இவரோட பேரு. அப்புறமா உள்ள பார்த்தா அங்க சண்டை போறதுக்கு ரெடியா நிறைய பேர் வந்து நிப்பாங்க. அங்க ஒருத்தர் நிக்கிறான் பாருங்க, இவன் பேர் தான் ராக். இவன் ஒரு ஏராங்க கண்ட்ரு. இவங்க சண்டைக்கு ரெடியா நின்று இருக்க. இவனுக்கு ஒரு டவுட்டா இருக்கும், என்ன இங்க ஒரே அமைதியா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய ஈட்டி அப்படி பறந்து வந்துட்டு இருக்கும் பாருங்க. அதை அப்படியே அவன் வெட்டி வீசிட்டு இருக்க. உள்ள இருந்து துபு 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 துபுன்னு காப்ளின் மாஸ்டர் குட்டி குட்டியா ஓடி வரும். அதை பார்த்துட்டு அந்த ராக்க கூட இருக்க அந்த பொண்ணு மந்திரவாதி பொண்ணு, காப்ளின்ஸ் தானே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அட்டாக் பண்ண போயிட்டு ஃபயர் மேஜிக்கை விட்டு நெருப்பால எரிக்க அவ்வளவுதான் கதை முடிஞ்சிச்சு நினைச்சா காப்ளின் மாஸ்டர் எல்லாமே அப்படியே அந்த நெருப்புக்குள்ள வந்து பூந்து வந்துடும். அதை பார்த்துட்டு அவ முழிப்பா, என்னது இதுக்கு ஒன்னும் ஆகலையா அப்படின்னு சொல்லும்போது அந்த காப்ளின் மாஸ்டர் அவ மூஞ்சில ஒரு கோடை போட்டுரும். போட்டதுல வெறும் கத்தி இல்லைங்க, அதுல விஷத்தை தடவை குத்திருக்காங்க. அவ கத்திட்டு கதறிட்டு இருப்பா. அப்புறமா அந்த ராக்கு கிட்ட வருமா, அவன் கூட இருக்க எல்லாருமே சண்டைக்கு ரெடி ஆகுடா அப்படின்னு சொல்லிட்டு அது கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது உள்ள எல்லாருமே அடி வாங்கிட்டே இருப்பாங்க, சாக நிலைமை இருப்பாங்க ஒவ்வொருத்தனும். டக்குன்னு பார்த்தா குறுக்க அந்த ஜீகா இருக்கா பாத்தீங்களா, அவ வந்துருவா. வந்து ஸ்வாடெல்லாம் வச்சு ரெடி அட்டாக் பண்ண சேடா கான்ஸ் வந்துருவாங்க. உள்ள புந்து எல்லாத்தையுமே வெளுத்து வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த காப்ளின் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுவாங்க. அதை பார்த்துட்டு அந்த ராக்கு யாரு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ அங்க வந்து நிப்பா, முகமுடிய போட்டுட்டு மாஸ்க போட்டு வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோ யாரும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான் போல இருக்கு. அப்புறமா பார்த்தா உள்ள இருந்து பெரிய பெரிய ஹையார்க் மாஸ்டரா வரும் பாருங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பயம் அலறிடுவாருங்க. நம்ம ஹீரோ தான் உள்ள புந்து சும்மா செம்ம ஸ்பீடா போயிட்டு அந்த ஹெவன் டீமன் இருக்கு பாத்தீங்களா, டார்க் ஹெவன், அந்த இதை போட்டுட்டு சும்மா அடிப்பான் பாருங்க, மரண அடி. அவ்வளவுதான், அடிச்ச அடியில எல்லாம் செத்து போயிடும். நம்ம ஹீரோ அந்த மாஸ்டரை கொண்டனால அந்த ஜீகா இருக்கா பாத்தீங்களா, அவளுக்கு நம்ம ஹீரோ மேல 5% நம்பிக்கை வரும். 100% வரணும், இன்னும் 5% தான் வந்திருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஓ சண்டை போட்டா இவளுக்கு நம்ம மேல நம்பிக்கை வருமா, சரி சரி அப்படி சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அப்புறமா நம்ம ஹீரோ அந்த ஐயாருக்கு மார்க்ஸ் கிட்ட போய் பார்த்தா அதுக்கிட்ட இருக்க சிம்பிள்லாம் 9வது ஃப்ளோர்ல இருக்க சிம்பிள். அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படின்னா இங்க 8வது ஃப்ளோரும் 9வது ஃப்ளோரும் மிக்ஸ் ஆயிருக்குதா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு பாருங்க. இது எல்லாத்தையுமே யாரோ எங்கேயோ இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. 9வது ஃப்ளோர்ல இருக்கிற மாஸ்டருங்க. இவங்க பாக்குறதுக்கு உல்ஃபு மாதிரி இருக்காங்க. அதுல ஒரு உல்ஃபு சொல்லுவான், என்னடா இது இவன் நம்மளுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்ல, இன்னொரு பொண்ணு உல்ஃபு மாதிரி அந்த உடம்பெல்லாம் இருக்கும். அது சொல்லும், நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பா. அப்புறமா பார்த்தா அந்த இவர் இருக்காரு பாத்தீங்களா, ரிக்கி குளிச்சிட்டு இருப்பாரு. அவருக்கு நம்ம ஹீரோக்கு வீடியோ கால் பண்ண, அவர் குளிச்சிட்டு பயந்துருவாரு, ஏப்பா எப்பெல்லாம் போன் பண்ற அப்படின்னு சொல்ல, கட் பண்ணா இந்த பக்கம் அந்த நிஞ்சா எல்லாம் மரத்தெல்லாம் வெட்டி ஏதோ வண்டி மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க. அங்க இருக்க காப்ளின் மாஸ்டர் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ சிவப்பு கலர் ஒரு சிரப் மாதிரி எடுத்துட்டு அப்படி நல்லா குளிக்கிட்டு அந்த காப்ளின் கிட்ட போய் அப்படி மூக்கு கிட்ட வச்சா அந்த ஸ்மெல் உள்ள போக அவங்களோட கண்ணு அப்படி ரெட் கலர்ல மாறிடுது. மாறினதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ சொல்வாரு, இந்த சிறப்பு வச்சு இந்த மாஸ்டர் எல்லாத்தையுமே அடிமையாக்கலாம் அப்படின்னு சொல்ல, அங்க இருக்க எல்லா காப்ளின் மாஸ்டருமே நம்ம ஹீரோ அடிமையாக்கிடுவாரு. அப்புறம் என்ன வண்டி செஞ்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதை வச்சு கட்டி இழுக்க சொல்லுவாரு குதிரை மாதிரி. அந்த காப்ளின் மாஸ்டர் எல்லாமே இழுத்துட்டு போகும் பாருங்க. நம்ம ஹீரோ பாத்தியா ரொம்ப நேரம் ஆகும், இதெல்லாம் ரொம்ப பெரிய ஃப்ளோர், 8வது ஃப்ளோர், அதனால இது மூலமா நம்ம ரொம்ப சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு இங்க மெலினா, பாத்தீங்களா இவன் எவ்வளவு திறமையா இருக்கான் அப்படி சொல்லிட்டு ஜீஹாட்ட சொல்லிட்டு இருப்பா இவ மெலினா.
அப்படியே கட்டினா இந்த பக்கம் இந்த ராக்லாம் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு கூட அந்த காப்ளின் மாஸ்டர் கத்தி வச்சு குத்திருக்குமே, விஷம்லாம் இருக்கும்ல, அந்த பொண்ணை தூக்கிட்டு அந்த ராக் அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தா டக்குன்னு ஏதோ ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணி யாரோ ஒருத்தங்க வருவாங்க. அதை பார்த்துட்டு அந்த ராக்கு, யார் நீ, அங்கேயே நில்லு, உன் பேர் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்க, அந்த பையனும் என் பேரை நான் சொல்ல மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் வந்து நிற்பான். இவன் கார்மன் தானே, இவன் வந்து இங்கே நின்று அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆவான் பாருங்க. அவனோட அந்த டென்டகல்ஸ் மாதிரி மேஜிக் பவர்லாம் யூஸ் பண்ணி டார்க்காக இருக்கும், அதை வச்சு அட்டாக் பண்ண ரெடி ஆவான். அப்படியே கட்டினா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அங்கே ஒரு இடத்துல போய் சேர்ந்துருவாரு. அங்கே அந்த காப்ளின் மாஸ்டர் கிட்ட அந்த சுரங்கம் தோன்றதுக்கு அந்த கோடாரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு போய் தோண்டுங்க அப்படின்னு சொல்ல ஃபயர் மேஜிக்கையும் அந்த கோடாரியும் மிக்ஸ் பண்ணி ஒரு புது கோடாரியை கொடுத்து தோண்ட விட சொல்லுவான். அவங்களும் தோண்டிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தா டக்குனு பின்னாடி அந்த சின்ன பையன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வந்துருவான். அவனை பார்த்துட்டு அந்த இவன் இருக்கா பார்த்தீங்களா மெலினா, பின்னாடி யாரும் வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போலான்னு பார்த்தா அவன் சொல்லுவான், இங்கே பாருங்க என்கிட்ட நிறைய பிணை கைதிகள் இருக்காங்க, அவங்கள வச்சிருக்கேன், அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா நான் சொல்றதை ஒழுங்கா கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஓகி போய் ஒரு அடி அடிப்பாரு பாருங்க, சும்மா மரண அடி. அவனை அப்படியே சங்க பிடிச்சி தூக்கிட்டு, டேய் சின்ன பையில நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த மாதிரி இவங்களை பிடிச்சி வச்சா நான் அடங்கிடுவேன் நினைச்சியா, பாத்துரு அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அவன் டென்டகல்ஸை யூஸ் பண்ணி அப்படியே ஒரு கூட்டுக்குள்ள போற மாதிரி போயிடுவானா. பட்டான்னு ஒரு குத்து விடுவார் பாருங்க நம்ம ஹீரோ, கூட்டை உடச்சிக்கிட்டு அப்படியே வெளியே போய் பறந்து போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவனை பிடிச்சிட்டு, டேய் ஒரு அளவுக்கு தான் அவனுக்கு மரியாதை, இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிட்டு இருந்த அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை போட்டு புரட்டி எடுத்துருவாரு. அப்படியே அங்கே கட் பண்ணா இந்த இடத்துல இந்த உல்ஃபு மாதிரி இருக்காங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க உல்ஃபு மாதிரி இல்லைங்க, ஏதோ ஒரு பெரிய பறவை மாதிரி இருக்காங்க. அந்த பறவை பொண்ணு என்ன செய்யுது, அங்கே பார்த்தா 5000 மான்ஸ்டர் இருக்குது, ஏதோ டைனாசர் வித்தியாசமானலாம் இருக்குது. அங்கே இருக்க 5000 மான்ஸ்டர் கிட்ட இருந்து ஏதோ ஒரு அந்த ஆத்மாவை இழுக்கிற மாதிரி அதோட பவர் எல்லாம் இழுத்துட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த சின்ன பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மூஞ்சி மோகர பல்லு எல்லாத்தையுமே தனித்தனியாக பேத்து விட்டுறாரு நம்ம ஹீரோ. அவன் வாயை பொழுதுட்டு ஆன்னு படுத்து கிடப்பான், பார்க்கறதுக்கு செம காமெடியாக இருக்கும். அப்புறமா நம்ம ஹீரோ சரி அவன் கிடக்குறான் நம்ம போவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போறதுக்கு ரெடியாக அப்படியே கட் பண்ணா எல்லாருமே உள்ள போயிடறாங்க. உள்ள போனா மெலினாக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா 9வது ஃப்ளோர்ல இருக்கிற அந்த பறவை மாதிரி இருக்கிற அந்த மான்ஸ்டர் இங்க 8வது ஃப்ளோர்ல இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோ இது என்னடா இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க அங்க பார்த்தா அந்த மான்ஸ்டர் இருக்கு பாத்தீங்களா, அது சொல்லும், ஹே இங்க வந்துட்டியா அவ்வளவுதான் நீயும் சாவ, உன் கூட இருக்கவங்க எல்லாருமே சாவாங்கன்னு சொல்லிட்டு அது மறட்ட. நம்ம ஹீரோவோ எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் என் கூட இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே ஆக விட மாட்டேன், அதுவும் இங்க இருக்கா பாரு ஜீகா, இவளுக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அதை கேட்டு அந்த ஜீகாவோ அப்படி மனசுல யோசிச்சுட்டு இருப்பா, நான் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டு காயம் வந்தாலும் நானே என்னோட காயத்துக்கு மருந்துலாம் போட்டுப்பேன், என்னை பத்தி யாருமே கவலைப்பட்டதில்லையே, இவர் என்னை பத்தி கவலைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட எண்ணிக்கை 20% மாறிடும், இன்னும் 80% வரணும் நம்பிக்கை. அப்புறமா பார்த்தா சண்டை ஆரம்பிக்கும் போது அந்த பறவை மாதிரி இருக்கா பார்த்தீங்களா மான்ஸ்டர் சொல்லுவா, ஏய் போய் சண்டை போடுங்கடா, யார் ஜெயிக்கிறீங்களோ உங்களுக்கு நான் இந்த 8வது ஃப்ளோரை கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்ல ஒரு பெரிய சைஸ் 5000 மாஸ்டர் கையில கோட்டாரியோட வந்து நிற்கும் பாருங்க. பயங்கரம் அட்டாக் பண்றதுக்கு ஹேன்னு கத்திக்கிட்டு அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோ அதை ஒரே அடியில் அடிச்சு மக்காட்டி பண்ணிடுவாரு. அதோட கதை சோழி முடிஞ்சிடும். அதை பார்த்துட்டு அந்த பறவை மான்ஸ்டருக்கு அள்ளு இருக்காது, என்னடா எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க, போய் சண்டை போடுங்கடா அப்படின்னு சொல்ல எல்லா மான்ஸ்டரும் நம்ம ஹீரோ பார்த்து சண்டை போட வர இந்த பக்கம் பார்த்தா அந்த ராக்கை நம்ம ஹீரோ காப்பாத்தி கூட்டு வந்திருக்கான் போல இருக்கு. அவன் கீழே படுத்துட்டு மோதிரத்துல யாரையோ கூப்பிடுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருப்பானா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அமெரிக்கா ஹண்டர் அசோசியேஷன்ல ஆஸ்லின்ற பொண்ணு, என்னோட பாய் ஃப்ரெண்டோட கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு, எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல அங்க இருக்க மேனேஜரு, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, அவனா வந்தாதான் உண்டு, அது ரொம்ப டேஞ்சரு அப்படி சொல்லிட்டு இருக்க. அவன் செம கடுப்பாயி செவுத்துல குத்திட்டு என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு இவ்வளவு பிரச்சனை ஆயிட்டு சொல்லிட்டு இருக்கேன், இவன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு கவலைப்பட்டு இருப்பாளா. அப்பன்னு பார்த்து அவ கையில போட்டுக்க ரிங்குக்கு சிக்னல் வரும், அந்த ராக்கு தான் அனுப்பியிருக்கான். அவன் சொல்லுவான், எங்க ஒருத்தன் பயங்கரமா சண்டை போட்டு இருக்கான், முகமுடியெல்லாம் போட்டு இருக்கான் அப்படி சொல்ல அதை கேட்டு அந்த ஆஸ்லி, அப்பாடா என் பாய் ஃப்ரெண்டுக்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த பறவை மான்ஸ்டருக்கு பாத்தீங்களா, அது கடுப்பாயிட்டு என் பேர் அட்டாஸ்கா, நான் இப்ப லைட்னிங் மேஜிக் யூஸ் பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு தண்டரை பயங்கரமா உள்ள பார்த்தா நம்ம ஹீரோக்கு எதா இருக்காது, இந்த ஸ்பிரிட் எல்லாம் குட்டி குட்டியா இருக்கும் பாருங்க, போக்கிமான் மாதிரி. இதுக்கப்புறம் இதை நம்ம போக்கிமான்னு கூப்பிடலாம். அந்த போக்கிமான்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் குறுக்க வந்து எங்களோட பாஸுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம் அப்படி சொல்லிட்டு சும்மா கெத்தா நிற்கும். அதை பார்த்துட்டு அந்த பறவை மான்ஸ்டர் இதெல்லாம் எப்படி இவங்கிட்ட இருக்குது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அந்த போக்கிமான் எல்லாம் சின்ன சின்ன இருந்தது பெரிய பெரிய போக்கிமானா மாதிரி சண்டைக்கு ரெடியா போகும் பாருங்க. இந்த பக்கம் அந்த மெரினா பொண்ணு நானும் சண்டைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவா. அப்ப அந்த அலிசி வேம்பேரு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் இப்போதைக்கு வேண்டாம், எல்லாமே என் கண்ட்ரோல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல இதோட இந்த எபிசோட் இங்க முடியுதுங்க. நான் அடுத்த எபிசோட் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாத்துருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.